இன்று இதமான காலை தென்றலில் உலாவி வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 48, வழி அறிதல். குறள் எண் 474. அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அயல் வேந்தரோடு பொருந்தி ஒழுகுவதும் தன் வழியளவு அறிவதும் செய்யாது தன்னை வியந்து அவரோடு பகைத்த அரசன் விரையக் கெடும் என்கிறார். தன் விளக்கமாகவும் சொல்கிறேன். அயலவரிடத்தில் சமாதானமாக நடவாமலும் தன் வலிமையினுடைய அளவை அறியாமலும் தன்னை வியந்து பெருமைப்படுபவன் விரைவில் கெடுவான் அப்படின்னு சொல்லுகிறார். உண்மைதானே? அதாவது இப்போ நெப்போலியனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவன் அவ்வளோ பெரிய நாட்டை எந்த நாட்டையும் போதும் கைப்பற்றினான். எல்லா நாட்டையும் அவன் தான் கைப்பற்றினான். அவனுடைய அரசு கீழே கொண்டு வந்தான். கடைசியில் அவன் என்ன செஞ்சான்? கடைசியாக தான் அவன் உணர்கிறான், ஆகா நாம் தவறு செய்து விட்டோம். இது இவ்வளவு பேரை கொன்று இவ்வளவு நாடுகளையும் பிடித்ததுனால் நமக்கு என்ன பயன் என்று அவன் நினைத்து அவன் சொல்கிறான். அவனுடைய சாகப்போடு தருமம் வந்துருச்சு. அந்த சமயத்தில் அவனுடைய சவப்பட்டியை அந்த 2 கைகளும் திறந்தவாறு வச்சுருக்கணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ நாடுகளே எத்தனை பேரை கொண்டேன், எங்கள் ஆளுக எத்தனை பேர் நாட்டு ஆளுகள் இறந்தாங்க, அதெல்லாம் செய்யாமல் நான் பாட்டுக்கு இவ்வளவு நாடுகளையும் கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தேன். இதனால் எனக்கு என்ன பையன்? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் போது வெறுங்கையோடு தான் போகிறேன். அப்படி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்ல, திருந்த வேண்டும். அதைத்தான் இவர் சொல்கிறாரு. நம்மள்கிட்ட நல்ல பழம் இருக்குது, வலிமை இருக்குது, இப்படி நம்மளாக நினச்சிக்கிட்டு அடுத்த நாட்டு அரசனோட பேசாமல் இருந்துக்கிட்டு இப்படி செஞ்சால் அவன் அழிந்து தான் போகும். அந்த நாடு அழிஞ்சு தான் போகும் அடுத்தவனோட பகை கொண்டு. அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அடுத்து பார்ப்போம். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நிலம் முழுவதையும் கைக்கொள்ள நினைக்கும் ஒருவர் தம் வலிமை மிகுதியாக இருந்தாலும் அதை கருதாது செயற்கேற்ற காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பர். அதாவது அவருக்கு நிறைய நிலங்கள் இருக்கின்றன. அந்த நாட்டு மன்னனுக்கு நிறைய நிலங்கள் இருக்கின்றன. நல்ல வலிமையும் இருக்கிறது. அதாவது அரண் நல்லாவும் இருக்குது, அரணும் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அவனுக்கு செல்வமும் நிலங்களும் நிறையா இருக்கின்றன. இப்படி இருந்தும் தம் வலிமை மிகுதியாக இருந்தாலும் அதை கருதாது செயற்கேற்ற காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பர். நல்லதை செய்ய வேண்டும். அதாவது ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்றால் செயற்கரிய நல்ல காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதுதான் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிற பாட்டிங்களா? நேரம் பார்த்து எதையும் செய்யணுங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் எந்த நேரம் போய் எதையாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, அவ்வளோதான். அதனால் அதுக்கடுத்து இன்னும் ஒரு இதுன்னு சொல்லிக்கிறேன். திருக்குறள். குறள் அதிகாரம் 53, குறள் எண் 524. சுற்றத்தால் சுற்ற படவொழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செல்வம் பெற்ற அதனால் ஒருவன் பெற்ற பயனாவது தன் சுற்றத்தால் தான் ஆள் சூழப்படும் வகை அதனை தழி ஒழுகுதல். விளக்கமாகவும் சொல்கிறேன். உறவினர் தன்னை சூழ்ந்திருக்குமாறு அரவணைத்து நடந்து கொள்வதே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் பயன். உறவினர் தன்னை சூழ்ந்திருக்குமாறு தன்னை சூழ்ந்திருக்குமாறு அரவணைத்து நடந்து கொள்வதே ஒரு செல்வம் மிக்கவனாக இருத்தல். ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் பயன் சொல்கிறார். ஒருவன் செல்வம் பெற்றுட்டான். ஒருத்தன் இப்போ ஒரு உறவு ஒரு கிராமத்திலே ஒரு உறவுகள் நிறையா இருக்குது. அந்த கிராமத்திலே அவனுக்கு உறவுகள் நிறையா இருக்குது. அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு செல்வம் நிறையாவும் இருக்குது. அவன் என்ன செய்யணும்னா, செல்வம் நிறையா இருக்கிறதுனால உறவுகளை பகைத்து கொள்ளாமல் உறவுகளோடு ஒத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.
ஏன்னா உறவுகளோட செல்வம் இருக்குது, நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈதல் செய்தல் அது வேற, வேண்டுபவர்கள் கொடுக்கன்னு சொல்கிறாரு. இங்கே செல்வம் இருக்கிறதுனால நீ அவங்களையும் சூழ்ந்து இருக்க வேணும், அரவணைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மள்கிட்ட செல்வம் இருக்க இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. அது மனித தன்மையே கிடையாது, மனித நேயமே கிடையாது. முதல்ல மனித நேயம் கிடையாதுங்க. நம்ம எல்லாத்தையும் அரவணைத்து போனவன் தான் மனிதன். இது அரசனுக்கு ஒரு செல்வந்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு குறள். அடுத்து ஒரு குறளையும் சொல்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். அதாவது ஒரு தாய் இப்போ தான் தாய்மை தினம் வந்தது. ஒரு தாய் தன்னுடைய மகனை பெற்ற பொழுது அந்த பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சியை விட அவனை நல்லா வளர்த்து படிக்க வைத்து அவன் மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ அல்லது மிகப்பெரிய மருத்துவராகவோ ஆகிவிட்டால் அந்த தாய் என்ன செய்வாள், தன்னுடைய அதை விட தான் பெற்ற பொழுது ஈன்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்ததை விட அவன் சான்றோன் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும். அவன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் சொல்லுவோம்ல, லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவன் இது பண்ணி அவன் பேர் கெட்டு போச்சுன்னு வச்சுக்க, அதனால அவருக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறாப்புல. எப்படி சொல்கிறார் பாருங்க. அவன் நல்லவனாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வல்லவனாகவும் இருக்கணும் தான் பெற்ற மகன். அதனால் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படித்தான் ஒரு தாய் இருக்க வேண்டும். ஈன்ற பொழுதில் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாளோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் மாணவ செல்வங்களே, தயவு செய்து உங்களுடைய தாயும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்துவிட்டால் உங்கள் தாய் பெற்ற மகிழ்ச்சி அளவிட முடியாது, அளப்பரியது. ஈன்ற பொழுதில் உள்ள அதை விட இதாக இருக்கும். அதனால் மாணவ செல்வங்கள் இப்போதிருந்தே தங்களை வளப்படுத்தி கொள்ள வேண்டும், தங்களை படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், படிப்பில் முதன்மையாக வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் எழ வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.